ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்க் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது, அவாய் ஃப்ளாக் டே. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இலக்கிய சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து நம்ம நாகுவை வெறி கொண்டு தேடிட்டுருக்காங்க. ஏன்னா கார்த்திகை அடைச்சி வச்சிருக்கிறது அவர் தான், அது தெரியும் நம்ம இலக்கியாவுக்கு. சரி, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கார்த்திகை வெளியே கொண்டு வந்து கௌதமை வெளியே ஜெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும்னு இலக்கியா வந்து பாடாப்படுறாங்க. கார்த்திகை யாரா பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே தாங்க. நார்மலாக எப்பவும் பண்ணுற அளவுக்கு நம்ம எஸ்எஸ்கே தான் கார்த்திகை அடைச்சி வச்சுருக்காரு. ஏன்னா கௌதம் எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்துக்காக கார்த்திகை அடைச்சி வச்சுருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு நினைவு வந்துச்சு. ரவுடிங்கெல்லாம் உட்காந்து பயங்கரமாக ஜாலியாக சீட்டு விளையாடிட்டுருக்காங்க. நாகும் எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு வெளியே போயிடலாம், கௌதம் எப்படியாவது பழி வாங்கிடணும், இலக்கியாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நம்ம கார்த்திக்கும் வெள்ளத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நல்லவராக தான் இருந்தார், என்ன பண்ணுறது, அஞ்சலி குடி சேர்ந்து அவரும் கெட்டு போயிட்டார். என்ன கொஞ்சம் தொண்டை சரியில்லை, இருமல். இப்போ வந்து கார்த்திக் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம நாகும் அட்டம் வந்து ஒரே மரத்துக்கு 2 இடி இடிச்சாருங்க. அவ்வளோதான், கார்த்திக் ஒரே மயக்கம் போட்டு வந்துட்டாரு. என்னடா கார்த்திக் மயக்கம் போட்டு எல்றான்னு எழுப்பி பார்த்தாலும் அவர் அழவே இல்லை. ஏன்னா ஆச்சுன்னு போய் பார்த்தாருன்னா அவருக்கு மூச்சு பேச்சே இல்லைங்க. பார்த்தா இறந்தே போயிட்டாரு. இப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். உடனே ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே கிட்ட, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நான் 2 அடி தான் அடித்தேன், அவன் தப்பிச்சு போகிறதுக்காக பார்த்தான், அதனால நான் 2 அடி அடித்தேன், அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், மூச்சு பேச்சே இல்லை, இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எஸ்எஸ்கே கிட்ட. நம்ம நாகு வந்து உடனே எஸ்எஸ்கே வந்து, நான் அவனை பத்திரமா தானே பார்த்துக்க சொன்னேன், ஒன்று அவனை சாப்பிடாமலே சாவடிக்கிறீங்க, இல்லைன்னா நீ அவனை அடித்து சாவடிக்கிற, மொத்தத்தில் 2 பேரும் எனக்கு டார்ச்சர் தான் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே வந்து நாவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரி, நான் டாக்டர் அனுப்பிச்சி வைக்கிறேன், என்னன்னு பாரு, அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம பைரவியும் அங்கே வராங்க என்ட்ரி கொடுக்க. பைரவி வந்து என்ன பேச போகிறாங்க, என்ன நடக்க போகுது அடுத்துன்னு தெரியல. நானும் உங்களை மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய், டாட்டா.